ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் மெலிசா. இப்படி வெட்டினா நம்மளுக்கு தக்காளி சீக்கிரத்தில் நல்லா மசிஞ்சிரும். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி, புதினா, பூண்டு நான் தட்டி எடுத்திருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டு. அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இது கூட நம்ம கடுகும் உளுந்தும் போட்டுக்கலாம். கடுகும் உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கூட 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிப்போம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல பூண்டு, அந்த பூண்டை இது கூட சேர்த்துப்போம். பூண்டை இது கூட சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், அந்த சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது கூட நான் 3 பச்சை மிளகா வச்சுருந்தோம்ல, அது இது கூட சேர்த்துக்கலாம். கூட கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது 3த்தையும் நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு இதை நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணுன்னே நம்ம இது கூட கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுப்போம். கல் உப்பு போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரத்தில் மசிஞ்சிரும். அதனால் நான் இது கூட கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கிப்போம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல தக்காளி, அந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கிண்டிட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் லெட் போட்டு மூடிடுங்க. இதை மூடினதுக்கப்புறம் நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் அடுப்பை. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ நீங்கள் அத்தனை முட்டை ஊற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கையில் அந்த குழம்பு தெரிக்காது. அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்க சொன்னேன். இப்போ நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பொறுமையாக ஊற்றுங்க, ஒரு பக்கமாக வச்சு ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு முட்டை கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் முட்டையை ஊற்றுனீங்கன்னா எல்லாமே கலைஞ்சிரும். அதனால தான் உங்களை அடக்கி வச்சுக்க சொன்னேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ நீங்கள் ஊற்றிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுப்போம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதி நல்லா வந்துருச்சு. இப்போ முட்டை எல்லாத்தையும் பெரட்டி விட்டுக்கோங்க. ஒன்றா பார்த்து பொறுமையாக அப்படியே பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ ஓரளவுக்கு முட்டை நல்லா வெந்துடும். பாருங்கள், முட்டை நல்லா இப்போ வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.